பாவாயி பாரு தட்டு செடி நல்லா பூ எடுத்துக்கிச்சு. இனிமேல் அப்படிதான் எடுக்கும். அதான் கண்ணி கட்டிக்கிச்சு பாரு. தட்டு செடிலாம் கண்ணி கட்டினா தான் காய் எடுக்கிறது. பாருங்க அதான் அந்த செடியில் பூ எடுத்துக்கிச்சு, இந்த செடியில் பூ எடுத்துக்கிச்சு, இதெல்லாம் பூ எடுத்துக்கிச்சு பாரு. வச்சு இந்த செடி அந்த செடி எல்லாமே பூ எடுத்துக்கிச்சு. அதெல்லாம் பச்சை புழு விழுந்துருச்சு. இதுக்கு ஒரு பஞ்சகாவியம் போட்டா தான் சரி. வேற அந்த பூண்டெல்லாம் கொஞ்சம் பிடிங்கி விடலாம். மழை பெய்ஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த மழை பெய்யறதுனால தான் அப்படி புழு விழுவுது. மாட்டை கொண்டு போய் அந்த காட்டில் கட்டி விட்டாரு. நீ அப்படியே ஆட்டோ ஓட்டி அந்த கூட மேயிட்டோம். நம்ம ரெட்டராஜா சேனலில் ஒருத்தர் முறுக்கு மாவு கேட்டாங்க. அது எப்படி செய்யறதுன்னு அதை பாருங்க, நான் இன்னைக்கு எடுத்து காட்டுறேன். நிறைய பேர் முறுக்கு மாவு கேட்குறாங்க எப்படி செய்யறதுன்னு பாருங்க. இன்னைக்கு வீடியோவில் போட்டு காட்டுறேன். அந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கலாம். நாங்களும் மாவு கேட்குறாங்க, கொடுத்து அனுப்புகிறேன். வேணுங்கிறீங்க இந்த வீடியோவில் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டுங்க. வாங்க அரிசி முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, உங்களுக்கு அளவு காட்டுறதுக்காக 1 கிலோ பச்சை அரிசி எடுத்துக்கிட்டேன். ஐம்பது கிராமா கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். 50 கிராமா உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம். சரி. 50 கிராமா பொட்டுக்கடலை எடுத்துக்கலாம். சரி. சிறு மிளகா தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம மிளகா நல்லா காரமா இருக்கும். சரி. மீதி பொருளை தேவையாக்கும் போது எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி அரிசிட்டு கழுவி காய போடலாம். சரி. கழுவி காய போட்டாக்கா காய கொஞ்சம் காட்டுது. அதுக்கேற்ற மழை வந்துச்சு. காஞ்சி பேர் வெயிலுக்கு. பாருங்க, 4-5 தடவை தண்ணி ஊற்றி கழுவி போட்டோம். நல்லா அரிசி பேர் விளையேன்னு இருக்குது. இப்படித்தான் கழுவணும். பாவி போட்டு வெள்ளை துணி போட்டு காய வச்சுக்கலாம். பாவாயி அரிசி முறுக்கு நல்லா செஞ்சு சாப்பிட்டா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். பாரு எப்படி அரிசி எல்லாம் பண்ணி சுத்தம் பண்ணி காய வச்சு அரைச்சி எல்லாம் செஞ்சா சாப்பிடறதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆமா, அதுதான் நல்லா காயணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி தான் பண்ணாதான் எது நல்லா இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு காஞ்சாதான் அரிசி மாவு நல்லா இருக்கும். அரிசி நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். இந்த பக்கம் போட்டு ஒரு டப்பா தான் எடுத்துட்டு இருக்கு. அரிசி நல்லா காய வைக்கணுங்க. அப்புறம் தான் கொண்டு போய் அரைச்சிட்டு வரணும். அரிசி அன்னைக்கு மழையில் நல்லா காயலிங்க. இன்னைக்கு தான் நல்லா காஞ்சிருக்குது. பாருங்க, இந்த மாதிரி நல்லா அரிசி காய வச்சுக்கணும். தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாங்க. இப்ப போட்டு அரைச்சிக்கலாம். பொட்டுக்கடலை போட்டுக்கலாம். கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். சிறு மிளகா காரமான மிளகா நாம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். போகுது இவ்வளவு தாங்க. அப்புறம் அரைச்சிட்டு வந்து என்ன போடுறோமோ அதை உங்ககிட்ட காட்டுறோம். முறுக்கு மாவு அரைச்சிட்டு வந்துட்டுங்க. பாருங்க, ஒரு 1/2 கிலோ மாவு எடுத்துக்கிட்டேன். மீதி எல்லாம் பார்சல் பண்ணிட்டேன். எல்லாம் கேட்குறவங்களுக்கு நம்ம கிட்ட கேட்குறாங்க நிறைய முறுக்கு மாவு கொடுங்கன்னு. அவங்களுக்கு பார்சல் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ முறுக்கு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன். நீங்க பாருங்க. ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம்.
தேவையான அளவுக்கு ஓமம் போட்டுக்கலாம். நீங்கள் போட்டுக்கலாம். கருப்பல்லு வேணாலும் போட்டுக்கலாம், வெள்ளை வேணாலும் போட்டுக்கலாம். உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுங்க. சோடாப்பு போட்டுக்கலாம். சரி போட்டுக்கலாம். சோடாப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டா நல்லா பொறுப்புன்னு இருக்கும், நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். தேவையான அளவு தூள் உப்பு போட்டுக்கலாம். சரி, நல்லா கலந்து நல்லா பேஞ்சிக்கிட்டா உப்பு கரைஞ்சி போயிடும். இப்படிதான் கலக்கணும். தண்ணி நல்லா வரமாவுலேயே போட்டு நல்லா கலக்கணும். அப்புறமா தண்ணி ஊற்றி பேஞ்சிக்கலாம். நல்லா வரமாவுலேயே கலக்கிட்டு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கிட்டா போதும். தண்ணி ஊற்றி நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு இந்த மாதிரி பிணைஞ்சிக்கணும். அப்போ தான் முறுக்கு பிடிக்குது கரெக்டாக வரும். முறுக்கு சுத்தக்குள்ள நல்லா க்ளீனாக இருக்கும். பல்ல 2 பல்லு தான் வச்சுக்கிறேன். எப்படி முறுக்கு தும்ப ஏதா திங்குற அளவு திங்குறதா? அப்படியா? விட்டுறதான். அதுக்கு நான் முறுக்கு முறுக்குன்னா திங்க முடியும். சரி, உனக்காக சொல்லலாம், பிள்ளைங்களுக்காக சுட்டு போடலாம். வேற பிள்ளைங்க வந்தா அதே முறுக்கு இருந்தா எடுத்துக்கூடாதுன்னு கேக்குங்க. ஆமா, அதுக்காகத்தான். பொண்ணு நானா தின்னு போறாள். பாருங்க, இந்த பதத்துல மாவு பிணைஞ்சுக்கிட்டா தான் முறுக்கு நல்லா வரும். முறுக்குலக்கில் போட்டு காட்டுறோம் பாருங்க. சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திக்கலாம். மாவை முறுக்கச்சில் போட்டுக்கலாங்க. காஞ்சி போச்சு, போடு. முறுக்கு சுத்தினா இப்படி சுத்தணுங்க. பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். நெருவு வச்சாதான் மழை அடியில் அடியில் மட்டும் என்ன 2 அது வேணாமா? ஏன் ஈரமாக அந்த பாய்ச்சியில் கிடஞ்சி நாம் முறுக்கு செஞ்சோம்னா பக்கத்தில் இருக்கிறவங்களாம் எனக்கு 2 கொடுங்க அப்படின்னு கேட்டு தான் வாங்கிக்குவாங்க. எல்லாம் சுற்றி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாய். சின்ன சின்ன குழந்தைங்களாம் ஆயா எனக்கு முறுக்கு கொடுக்குறியான்னு வருவாங்க, நானும் கொடுப்பேன். முறுக்கு நல்லா பொன்னேரமாக வந்தால் எடுத்துக்கலாங்க. இன்னும் செவக்கில் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். பாருங்க, இந்த கலர் வந்தா எடுத்துக்கலாங்க.
வாங்க முறுக்கு செஞ்சுட்டேன் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்து சொல்லு. சரி. 2 வருஷத்துக்கு தான் மாட்டாங்க. உப்பு காரமெல்லாம் நல்லா சுருக்குன்னு இருக்குதாயா? நல்லா இருக்குது. நல்லா இருக்கா? முறுக்கு நல்லா டேஸ்டா இருக்குது. சாப்பிட்டா நல்லா இருக்குது. இப்படிதாங்கணும். அந்த இப்படி செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குதுன்னு செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு போய் கடையில் வாங்கி கொடுக்கறது வேண்டியதில்லை. நாம் வீட்லேயே செஞ்சு வச்சுக்கிறோம். கடையில் எதுக்கு போய் வாங்கி தரோம்? இவன் கடையிலலாம் வாங்கினா இவ்வளோ சுத்தமாக செய்கிறாங்களா? நம்மளால செய்வாங்களா? நாம் பாரு எவ்வளோ சுத்தமாக செய்கிறோம். அப்படிதான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதனால தான் நம்மள மாவு கேட்குறாங்கலாம், அரைச்ச முறுக்கு மாவு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் இன்னைக்கு கூட பார்சல் பண்ணி வச்சுக்கிறேன். சரி. வேணுங்கிறீங்க இந்த வீடியோவில் வர நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க சமையல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரெட்டை ரோஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குட வரும். வெயில் கண்ணை முழிக்க முடியல.